இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில். சார் சொல்லுங்க. ஆக்சுவலி செங்கல்பட்டு மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் தாம்பரத்துல இருந்து இங்க தொல்பேடு டோல்கேட் வரைக்கும் ஆமா பெரிய மாவட்டம். ஹைவேஸ் இவ்வளவு இருக்கிற ஒரு மாவட்டம் நம்மளுது. ஈசிஆர் ஃபுல்லாவே செங்கல்பட்டு மாவட்டத்துல தான் வருது இல்லையா? ஆமா, ஈசிஆர் இதுலதான் வருது. இதெல்லாம் வருது. உங்களுக்கு பாதி ஈசிஆர் இங்கதான் வருது. பாண்டிச்சேரி ஒரு பார்டர் வரைக்கும் இங்கதான் வருது. மரக்காணத்துல இருந்து வெண்ணாங்கப்பட்டு தாண்டி வருது. இந்த பக்கம் ஓஎம்ஆர்ல இருந்து வருது. இப்ப ஓஎம்ஆர்ல இருந்து மதுராந்தகம் பக்கத்துல கருங்குழிக்கு ஒரு தனியா ஒரு பெரிய அந்த பிரிட்ஜ் இங்கதான் வருது. அது நீங்க ஏறப்போகுது. மெட்ராஸ்ல இருந்து சென்னையில இருந்து போறவங்களுக்கு டிராபிக்கை குறைக்கிறதுக்கு இப்ப இந்த NHல வந்து டிராபிக் ரொம்ப அதிகமாகுது. 8 வழி சாலையா போட போறாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து ஈஸியா இன்னும் இந்த திண்டிவனம் சைடு போறதுக்கு அங்கிருந்து ஒரு ஓஎம்ஆர்ல இருந்து மகாலிபுரத்துல இருந்து நேரா கருங்குழி வந்து ஒரு பெரிய 4 வழி சாலை 8 வழி சாலை வருது. இங்க கூட ஒரு ஸ்மார்ட் சிட்டி ஒண்ணு வருதுன்னு. ஆமா, இப்ப நீங்க உட்காந்து நம்ம இங்க பேசுறோம் இல்லைங்களா, இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான். இதுலதான் வந்து ஒரு 2000 ஏக்கர் ஸ்மார்ட் சிட்டி மார்க் பண்ணிட்டாங்க. மார்க் பண்ணி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. சுகர் ஃபேக்டரி ஒன்று வந்து படாலம் சுகர் ஃபேக்டரி முதல்ல கோஆபரேட்டிவ் சுகர் மில் ஆரம்பிச்சது படாலம் சுகர் மில் தான். இன்னைக்கும் இயங்குது. இன்னும் இயங்குது. ஆக்சுவலா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல அதிக ஏரிகள் உள்ள ஒரு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். அது மருவான வட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இங்கேயும் ஃபுல்லா எல்லா இடங்கள்லயுமே எல்லா கிராமங்கள்லயும் ஏரி. மதுராந்தகம் ஏரி ஒரு பெரிய ஏரி. அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லயுமே ஏரி இருக்கிற மாவட்டம் தான் இது. இப்ப இங்க இருக்கிற வியாபாரிகளுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதாவது உங்களுக்கு இது ஒரு நல்ல கேள்வி சொல்லிருக்கீங்க. பொதுமக்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி ஒரு பொதுவான பிரச்சனை மதுராந்தகத்துல இருந்துச்சு. ஒரு 25 வருஷம் மதுராந்தகத்துல சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள். அவங்க என்னன்னா மதுராந்தகத்துல வர லோடு எந்த லோடா இருந்தாலும் சரி அவங்கதான் இறக்குவாங்க, அவங்கதான் ஏத்துவாங்க. வேற யாரும் உள்ள கை வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால என்ன ஆகும், வெளி இடத்துல இருந்து மதுராந்தகத்துக்கு உள்ள வர வண்டிங்க நான் மதுராந்தகமே வரமாட்டேன்பா, ரோட்ல நிறுத்திடுறேன், மெயின் ரோட்ல பைபாஸ்ல வந்து இன்னொரு பொருளை நீ வந்து வாங்கின்னு போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமான ரேட். அவங்க வந்து அந்த மாதிரி பேசுவாங்க. ஊதியம் அதிகமா கேட்டிருக்காங்க. ஊதியம் அதிகமா கேட்க மாட்டாங்க. அவங்க வைக்கதான் நோக்கு கூலின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. கேரளால நோக்கு கூலின்னு ஒண்ணு இருக்கு. அங்க உட்காந்து பேரு நோக்குன்னா நோக்குறது. இங்க இருந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு அந்த சுமை தூக்கும் தொழிலாளர் ஒரு கடைக்கு ஒரு 4 மூட்டை வந்திருக்கும். கடைக்காரன் நல்லா இருக்கான், அவன் இறக்கிட்டான்னு வைங்க. இறக்குற வரைக்கும் உட்காந்துருப்பாரு. இறக்கணும்னா போவார். போயிட்டு என்னப்பா இறக்கிட்டேன் அப்படின்னு, நான் வந்தது நான் இறங்கினேன் என் கடைக்கு அப்படின்னு. இல்ல 50 ரூபா கொடு அப்படின்னு வாங்குவார். அதுதான் நோக்கு கூலி. அந்த ஊர்ல இருந்தது மதுராந்தகத்துல. அது பெரிய பிரச்சனை. அது எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன பண்ணோம், அடுத்தது ஒரு போராட்டத்தை கையில எடுத்தோம். உங்களுக்கு நாங்க முதல்ல அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்தோம். நீங்க வந்து உங்களுடைய இதை மாடலை மாத்துங்க, பெரிய லோடு வந்தா நீங்க இறக்குங்க, சிமெண்ட் கம்பி அந்த மாதிரி வந்தா நீங்க இறக்குங்க. சின்ன சின்ன பொருள் இப்போ ஒரு லாரி ஷெட்டுன்னு இருக்கும் சென்னையில வந்து ஒரு இன்னைக்கு வந்து எல்லா வியாபாரிகள் அவங்கள பொருள் அதுல போடுவாங்க. எல்லாம் ஷெட் லோடுன்னு சொல்லுவாங்க. அதுல போடும்போது அட்டைப்பெட்டியில இருந்து சின்ன சின்ன மூட்டைகள் இருக்கும். ஒரு கடைக்கு 2 பொருள். எல்லா ஊர்கள்ல என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஊர்ல அவங்கவுங்க இறக்குவாங்க. செங்கல்பட்டு அதே அந்த வண்டி செங்கல்பட்டுல இறக்கிட்டு மாமண்டூர்ல இறக்கிட்டு படால இறக்கிட்டு வரும். மதுராந்தகத்துக்கு முன்னாடி மட்டும் நம்மளால இறக்க முடியாது, அந்த வண்டிக்காரனால. இவங்க வந்தா ஏறிக்குவாங்க, நாங்க தான் இறக்குவோம் அப்படின்வாங்க. அவங்க சொல்றதுதான் அதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் நாங்க வந்து போராட்டங்கள் மூலமா பண்ணோம். குறிப்பா உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கு தான் ஒரு முக்கியமான வழக்கு. நீதியரசர் SM சுப்பிரமணிய ஐயா வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. இது வந்து கேரளால இருக்கிற நோக்கு கூலி மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு கடைக்காரர் உங்களை கூப்பிட்டா நீங்க போலாம், போய் இறக்குங்க, கூப்பிடாம நீ அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள் உங்க பீரியட்ல நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க வியாபாரிகளுக்கு. 3 வருடம் முன்னாடி அந்த எதிர்ப்பு தெரிவிக்கலையா? எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. எந்த மாதிரி எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க? அவங்களே அரவணைச்சுதான் போனோம். அவங்களே வந்து நாங்க வந்து நீங்க வேணவே வேணாம் நாங்க சொல்லல. அவங்க அதை புரிஞ்சுக்கல. வேணவே வேணாம் நம்ம சொல்லல. நாங்க என்ன சொன்னோம், எங்களால இறக்க முடிஞ்சா நாங்க இறக்கிறோம். ஒரு வியாபாரி ஒரு 20 அட்டைப்பெட்டி வருது, நான் இறக்கிறேன்னு சொன்னா ஒரு 20 அட்டைப்பெட்டிக்கு அவனுக்கு கிடைக்கிறதே வந்து ஒரு அட்டைப்பெட்டிக்கு 5 ரூபாய் கிடைக்கும். ஆயில் கேனே வருதுன்னு ஒரு 10 கேன்ல அவனுக்கு கிடைக்கிறது 100 ரூபா. அந்த 10 கேனுக்கு 50 ரூபா வர கூலி, இறக்கு கூலி நான் சொல்றது. இறக்கு கூலி 50 ரூபா கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்?
அதனால அவங்க கிட்ட என்ன சொன்னோம், நீங்களும் இறக்குங்க, நீங்களும் வேணும் எங்களுக்கு, நாங்களும் தொழில் பண்ணணும். அதனால என்ன பண்ணலாம், சிமெண்ட், கம்பி, அதுக்கப்புறம் உரம், பூச்சி மருந்து, அதெல்லாம் நீங்க சுமை தூக்கும் தொழிலாளர், சுமைகளை நீங்க இறக்குங்க. மற்றபடி நீங்க அவங்க கடைக்கு போயிட்டு நானே தான் அந்த பொருளை இறக்குவேன் அப்படின்னு நீங்க கம்பல் பண்ணக்கூடாது. ஒண்ணு. அதே மாதிரி எங்களுக்கு அவங்க போய் ஒரு கடையில இறக்குனா நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, நீங்க போய் அதை தடையும் பண்ணக்கூடாது. எங்களுடைய சங்கத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். அது ஆனா அதாவது இந்தியாவில வந்து ஒரு தீர்ப்பு வந்துடும், ஆனா அந்த தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுதான் பெரிய பிரச்சனையா, நடைமுறை கொண்டு வந்து பயன்பாட்டுமா இருக்கும். தீர்ப்பு வந்து 1 மாசம் ஆகி எங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பலவித போராட்டங்கள், அதுக்கப்புறமா அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்து அது வந்து என்ன பண்றோம், அதை வந்து அவங்க கடைசியா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நாங்களும் அவங்களையும் நாங்க வந்து வேலையும் கொடுக்குறோம். சுமூகமா எங்களுக்குள்ள நல்ல முறையில போயிருக்குது. வியாபாரிகளுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா தேவையில்லாம அவங்க வந்து அவங்க பொருள் வருது, அவங்க இறக்கிக்கலாம், அந்த டிலே கிடையாது. ஒரு நாள் இப்போ அந்த சுமை தூக்கும் தொழிலாளர் இருக்கும்போது இன்னைக்கு அவங்க வீட்டுல ஒரு அசம்பாவிதம், ஒரு டெத்துன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு இறக்கவே வரமாட்டாங்க. அடுத்த நாள் வரைக்கும் அந்த வண்டி நிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை, அவங்க இறக்கலாம், இல்ல நாங்க இறக்கலாம். அவங்க இல்லாதப்ப நாங்க இறக்கிறதுக்கான எங்களுக்கு அந்த உரிமையை மீட்டு கொடுத்தது ஒரு வியாபாரிகளுக்கிடையே ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. நமக்கு ஒரு வருமானமும் அதுல கிடைச்சது. அந்த உரிமைகளை நீங்க தலைவரான பிறகு பயன்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. அது எல்லாரும் அதுல பயனடைஞ்சிருக்காங்க. வியாபாரிகள், சின்ன வியாபாரிகள் இருந்து இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாவும் இருந்திருக்கு இல்லையா? ஆமா, இப்ப நீங்க தமிழ்நாடுல ஒரு நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப எல்லாரும் எங்களாண்ட கேட்பாங்க, அந்த ஆர்டர் காப்பி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ரெமெடியை அவங்க பாத்துக்கிறாங்க. அது ஒரு இது, அது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். சரி, நீங்க வந்து இப்ப இருக்கிற வியாபாரிகளுக்கும் இப்ப வர்ற யூத்துங்க வந்து நிறைய விஷயங்கள் பிசினஸுக்கு வராங்க, அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல என்ன சொல்ல விரும்புவீங்க? நல்ல கேள்வி. அதாவது நாங்க வியாபாரம் பண்றோம், நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வியாபாரத்துல நாட்டம் குறைவா இருக்கு, அதுதான் உண்மை. இப்ப நம்மளாம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு 18 மணி நேரமோ ஒரு 14 மணி நேரம் உழைக்கிறதுக்கு தயாரா இருந்தோம். காலையில கடைக்கு போனோமா, நம்முடைய தொழிலுக்கு போவோம், நைட்டு வரைக்கும் வேலை செய்வோம், மறுபடியும் காலையில எழுந்திருப்போம், வேலைக்கு போவோம், வருவோம். அந்த மாதிரி நம்மளாம் கடின உழைப்பு இருந்தது. இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து 5 நாள் வேலை செய்யணும், 2 நாள் ரெஸ்ட், அந்த மாதிரி கல்ச்சருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம அவங்களை கஷ்டப்பட்டு தான் நம்மளுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ கொண்டாட முடியுது. இல்ல அப்படி சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பெரிய பெரிய துறையில இருக்கிறவங்க மறுபடியும் சொந்தமா நாங்க பிசினஸ் பண்றோம் வராங்க. அது மாதிரி இப்போ ஒரு பெரிய டீம்லாம் வந்து அவங்க சாதிச்சு சொல்றாங்க. சமூக வியாபாரிகள் இப்ப வந்து அது வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க பெரிய அளவுல அவங்க வந்து ஒரு இதை ஆரம்பிச்சு கொண்டாந்து வராங்க. சிறு சிறு வியாபாரிகள், இப்ப ஒரு மளிகை கடை வச்சிருந்தவங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட்வேர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு உணவகம், எல்லாம் அவங்களோட பிள்ளைங்க வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் காமிக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு வந்து வர வைக்கிறதுக்கு அதுக்கான முயற்சிகளை பண்றோம். இப்ப எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை பொறுத்த வரைக்கும் மாவட்ட அளவுல நாங்க செயல்படுறோம். அதே மாதிரி இளம் தொழில் முனைவோர் அமைப்பும் வச்சிருக்கோம். இளம் தொழில் முனைவோர் அமைப்பு தனியா வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு இடங்களிலும் எங்களுடைய மாநில தலைவர் விக்ரம்ராஜ் அவர்கள் பேசும்பொழுது நம்முடைய பிள்ளைங்க நம்ம இடத்துல நம்மளுடைய தொழிலை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதனுடைய நோக்கத்தை அழுத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி இளம் தொழில் முனைவோர் அமைப்பு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு அளவில் நாங்க நல்லா அதுலயும் செயல்பட்டு வரோம். அதுல வந்து இளம் தொழில் முனைவோருக்கு நிறைய அவங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற தொழில் நம்ம வர இளைஞர்கள் கொஞ்சம் அப்படி ஒரு 5 நாள் வேலைக்கு போதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் நம்ம உழைப்பு வந்து இப்போ கொடுக்கல இல்ல. ஏன்னா அதுக்கு மேல அவங்க நல்ல வேலை கிடைக்குது. ஐடி செக்டார்ல எடுத்தீங்கன்னாலும் சரி, பேங்கிங் செக்டார், இப்படி பல்வேறு நிலையில வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இப்ப நம்மளாம் வந்து ஒரு கடையை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி அதுல ஒரு 50,000 எடுப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு ஐடி செக்டர்ல வந்த உடனே அவ்வளவா சம்பளம் 80,000 70,000 சாதாரணமா கிடைக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு நாட்டம் குறைவா இருக்கும். இருந்தாலும் நம்முடைய அந்த பாரம்பரிய தொழில், அந்த சிறு வணிகர்களுக்கான தொழில், மளிகை கடை, சின்ன சின்ன கடைகள், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய எப்படி மக்களுக்கான ஒரு போராட்டம். இந்த ஊர் பேரு என்ன சார்? நீங்க இந்த ஹோட்டல் வச்சு வந்து மேட்டுப்பாளையம். அனிச்சம் பெஸ்ட் காபி வந்து மேட்டுப்பாளையம். செங்கல்பட்டு தாண்டி வரும்போது 10வது கிலோமீட்டர்ல 12வது கிலோமீட்டர் இடது பக்கம் இருக்கும். இடது பக்கத்துல சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. நீங்க காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்றீங்க? காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணிடுவோம். காலையில 6 மணிக்கு எங்களுக்கு காஃபிக்காக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணிக்கு ஓபன் பண்ணிடுவோம். அதே மாதிரி நைட் ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும். நைட் 10 மணி வரைக்கும் எந்த நேரமும் எனி டைம் காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். மீல்ஸ், மினி மீல்ஸ் எல்லாம் பண்றோம். நல்லா இருக்கும். சுத்த பியூர் வெஜ்
பியூர் வெஜிடேரியன். இந்த சிறுதானிய உணவுகள் சொல்லியிருந்தீங்கன்னா முதல்ல சிறுதானிய உணவுல இப்ப நாங்க அதுதான் அதிகமா காலையில என்ன மாதிரி சிறுதானிய உணவுகள்? வரகு அரிசியில காலையில பொங்கல் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தயிர் சாதம் வந்து குதிரைவாளியில போடுறோம். அந்த மாதிரி வித்தியாசமா பண்றோம். அதனால மக்களுக்கு வந்து அது விருப்பமா இருக்கு. அவனும் பார்த்தோம், ஒரு குழந்தை ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த ஆமா, அது என்ன பனம் கிழங்கு பால், அந்த பனங்கிழங்கு பால் நாங்க ஒரு இதுல ரெடி பண்ணிருக்கோம். அது நல்லா போகுது. பனங்கிழங்கு பாலும் சரி, அதே மாதிரி மூலிகை நாட்டு சக்கரை காபி அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். பார்த்தோம், ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தை ஊட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, அது பனங்க இப்போ எப்படின்னா திருநெல்வேலி பக்கம்லாம் பருத்தி பால் நல்ல ஃபேமஸா இருக்கும். அது மாதிரி பனங்கிழங்கு பால் நம்ம கிட்ட ஒரு வித்தியாசமான பொருள், நல்லா இருக்கு. எல்லாரும் சாப்பிடலாம், நல்லா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கீரை வடை, அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை, அதுக்கப்புறம் ராகி கேழ்வரகுல போடுறோம், புட்டு அந்த மாதிரி எல்லாமே, இடியாப்பங்கள் அது மாதிரி எல்லாம் பண்றீங்க. இடியாப்பம் இருக்கு. பார்த்த மெனுவெல்லாம் பெரிய லிஸ்ட்ல இருக்கு. நிறைய கூட்டங்கள் நிறைய வந்துட்டே இருக்காங்க. நீங்க உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்தா இங்க சாப்பிடறவங்க எல்லாம் யூத்தாவே இருக்கிறாங்களே, நிறைய காலேஜ் பசங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே வராங்க, எல்லாருமே பிஸியாவே இருக்கு. பரவாயில்ல. அந்த இளைஞர்கள் விரும்புறாங்களோ? இந்த இப்ப வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து நிறைய அந்த உணவு விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஹைவேல இருக்கிறது ரொம்ப சௌரியமா இருக்கு. ஆமா, ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒரு டெவலப்பிங் ஏரியாவா இருக்கு. இப்போ சென்னையில இருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெங்களூர் ஹைவே, சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்பூர் அதெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இந்த பக்கம் OMR டெவலப் ஆயிடுச்சு. இப்ப இந்த அடுத்தது இங்கதான் டெவலப்மெண்ட். இங்க ஸ்மார்ட் சிட்டியும் வருது. அதே மாதிரி இந்த ஏரியா தான் டெவலப்மெண்ட் ஆகுறதுனால இங்க மக்கள் தொகை வந்து அதிகமாகுது. மக்களை இங்க வந்து அதிகமா செட்டில் ஆகுறாங்க. சென்னை, குருவாஞ்சேரி, செங்கல்பட்டுக்கு அடுத்தது மதுராந்தகம் தான். இந்த ஏரியா வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும்போது மக்களும் வராங்க. ஹைவே போற கிரௌடு, ஹாலிடேஸ்க்கு போற கிரௌடு, அந்த மாதிரி எல்லாரும் வந்து நம்ம இடத்துல சாப்பிடுறாங்க. அதுவும் எங்களுக்கு உணவகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, பலதரப்பட்ட மக்களை சந்திக்கின்ற வாய்ப்பு. ஒரு நாள் இங்க இருந்தோம்னா எத்தனையோ விதமான மக்கள் வருவாங்க. அதெல்லாம் அந்த வாய்ப்புகள் வந்து உணவகத்துல இருக்கும். வியாபாரிக்கு பொதுவான வாய்ப்பு இருந்தாலும் உணவகத்துல இருக்கும்போது நிறைய புதிய மனிதர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் பிரபா சார். அது ஏன்னா உங்க பிஸி ஷெட்யூல், நீங்க ஒரு வர்த்தகத்துறையில தலைவராக இருந்துகிட்டு ஒரு மாவட்டத்துல எவ்வளோ ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க. அது மாதிரி இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சேவை இன்னும் மென்மேல வளரணும். நீங்க இன்னும் தமிழ்நாடு அளவுல பல விஷயங்கள், கருத்துக்களை நம்ம நிகழ்ச்சி மூலயமாகவும் ஒரு இடத்துனால நீங்க இத மாதிரி உங்களுடைய சேவைகளை ஒரு இடத்துல தான் சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சு நாமளும் நம்ம மாவட்டத்துக்கு இப்படி பண்ணலாம், நம்மளுடைய வியாபாரிகளுக்கு நம்ம இது பண்ணலாம், நம்ம வியாபார துறைகளை இத மாதிரி எல்லாம் பண்ணலாம், இங்க இருக்கிற பிரச்சனைகளை எப்படி எல்லாம் சால்வ் பண்ண முடியும், நம்ம ஒரு வியாபாரியா இன்னொரு வியாபாரிகளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலாம்ங்கிறத உங்க மூலியமா நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த. ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 ரமேஷ், உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி உங்க டீமுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி.